والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم تر أن الله سخر لكم ما في السماوات وما في الأرض وأسبغ عليكم نعمه ظاهرة وباطنة ومن الناس من يجادل في الله بغير علم ولا هدى ولا كتاب منير صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், முஃமின்களாக வாழ்ந்த, வாழுகின்ற, வாழப்போகின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும், இரண்டாவதாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மனிதர்களை தவறு செய்யக்கூடியவர்களாக, பாவம் நடப்பதற்கு சாத்தியமானவர்களாக இந்த உலகத்தில் படைத்திருக்கிறார். மனிதனால் பிழை நடக்கலாம், பாவம் நடக்கலாம், தவறுகள் மனிதனிடமிருந்து வெளியாகலாம். ஆனால் அந்த பிழைகள், தவறுகள், பாவங்கள் பேசுபொருளாக மாறக்கூடாது. இந்த உலகம் பாவமும் பிழைகளும் மூடப்படுகின்ற, மறைக்கப்படுகின்ற ஒரு உலகம். பாவங்கள் வெளிப்படுத்தப்படுகின்ற நாள் ஆகிரா, கியாமத்துடைய நாள். மனிதன் செய்யக்கூடிய பிழைகளை வெளிப்படுத்தும் அதிகாரம் உள்ள, உரிமையுள்ள அல்லாஹ்வே இந்த உலகத்தில் மனிதனுடைய எந்த பிழைகளையும் வெளிப்படுத்தவில்லை. யௌம துபுலஸ் ஸராயிர், நாளை கியாமத்துடைய நாள், பிழைகள் வெளிப்படுத்தப்படுகின்ற நாள். இன்றைக்கு உலகத்தில் நல்லவர்கள், கெட்டவர்கள் ஒரே இடத்தில் ஒன்று சேரலாம். இந்த இடத்துல பாவம் செய்தவர்களும் இருக்கிறோம். இன்று சுபகிலிருந்து இதுவரையில் யார் யார் என்ன பிழை செய்திருக்கிறோம் யாருக்கும் தெரியாது. பாவத்துக்குரிய எந்த அடையாளத்தையும் அல்லாஹ் எங்கள்ல அடுத்தவங்க காண்ற மாதிரி வைக்கல. ஹதீஸ் என்ன சொல்லுது? ஒரு மனிதன் ஒரு பிழை செய்தால், பாவம் செய்தால், அவருடைய உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளியை அல்லாஹ் விடுகிறான். உள்ளத்துல கருப்பு புள்ளி போடேலுமான அல்லாஹ், அவன் நாடி இருந்தால் அந்த புள்ளியை எங்களுடைய முகத்தில் வைத்திருக்கலாம், நெற்றியில் வைத்திருக்கலாம். அல்லாஹ் அப்படி வைக்கல. மனிதனுடைய பிழை அடுத்தவர்களுக்கு காட்டுவதென்பது, ஒரு மனிதனுடைய தவறை அடுத்தவர்களுக்கு தெரியப்படுத்துவதென்பது இந்த உலகத்தில் இல்லாத ஒன்று.
வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன் வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன். அல்லாஹ் பாவிகளுக்கு சொல்லுவான், நீங்க நல்லவர்களோட சேர்ந்து கேளா. பாவிகள் ஒரு பக்கம், நல்லவர்கள் இன்னொரு பக்கம். பாவிகள் எப்படி நாளை கியாமத்தில் அறியப்படுவாங்க? யுரஃபுல் முஜ்ரிமூன பிஸீமாஹும். பாவிகள் அடையாளங்களை கொண்டு அறியப்படுவார்கள். அப்படின்னா நாளை மறுமையில கியாமத்தில மனிதனுடைய பாவத்துக்குரிய அடையாளம் விடப்படும். குர்ஆன் 2 அடையாளம் சொல்லி இருக்குது. தஸ்வத்து வுஜூஹும், முகங்கள் கண்ணம் கரேர்ந்து மாறிடும். நஹ்ஷுருல் முஜ்ரிமீன யௌமஇதின் ஸுர்கா, கண்கள் நீல நிறமாக இருக்கும். பாவிகளுக்குரிய அடையாளம். உலகத்தில் அல்லாஹ் இந்த அடையாளத்தை வைக்க இல்ல, ஆகிரால வச்சிருக்கிறான். நாடி இருந்தா இங்க அந்த அடையாளத்தை அல்லாஹ் வச்சிருக்கலாம், வைக்கல. ஏனென்றா இந்த உலகம் மனிதனுடைய பிழைகளை அடுத்தவர்கள் காண்ற மாதிரி வெளிப்படுத்துற உலகம் இல்ல. அவங்களோட பிழை அவங்களோட முடியும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அதிகாரம் உள்ள அல்லாஹ் எங்கட பிழைகளை மறைச்சு வச்சிருக்கிறான், ஒளிச்சு வச்சிருக்கிறான். நான் என்னென்ன பிழை செஞ்சேன் என்று என்னோட கூட இருந்தவர்களுக்கு கூட ரப்பு வெளிப்படுத்தல. குர்ஆன் சொல்லுது, வஅஸ்பக அலைக்கும் நிஅமஹு ஸாஹிரத்தன் வ பாத்தினா. அல்லாஹ் அடியார்களுக்கு செய்திருக்கிற நிஅமத் ஒன்று ஸாஹிரா, அடுத்தது பாத்தினா. வெளிப்படையான நிஅமத் இருக்குது, பார்க்கிற எல்லாருக்கும் விளங்கும் இவருக்கு அல்லாஹ் இந்த நிஅமத்தை செய்திருக்கிறான். தஃசீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, அதுதான் கலிமாவுடைய பாக்கியம், இஸ்லாத்துடைய பாக்கியம். எங்களுக்கு இஸ்லாம் கிடைச்சிருக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியும். இன்னும் ஒன்று இருக்குது, பாத்தினா. அந்த நிஅமத்தை அல்லாஹ் எங்களுக்கு செய்திருக்கிறான், செய்து கொண்டிருக்கிறான். ஆனா யாருக்கும் அது தெரியா, அடுத்தவர்களுக்கு தெரியா. அது என்னது? ஒவ்வொரு மனிதனும் செய்யற பிழைகளை அவர்களோட மூன்றான் அல்லாஹ், மூடி மறைச்சிட்டான். ஏண்ட எத்தனை பிழைகளை அல்லாஹ் மூடி இருக்கிறான் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்கள ஒவ்வொருவருடைய பிழைகளையும் அல்லாஹ் எந்த அளவு மூடி இருக்கிறான் என்பது உங்களுக்கு தெரியும். இது இன்னும் ஒரு ஆளுக்கு தெரியா. குர்ஆன் இதுக்கு சொல்லுது, மறைமுகமான ரப்புடைய நியாமத்தை. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எங்கட ரப். நான் ஒரு பிழை செஞ்சா அந்த பிழையை வெளியே கொண்டு வர முழு அதிகாரமும் அல்லாஹ்க்கு இருக்குது. ஆனாலும் அல்லாஹ் அதை மூடி வச்சிருக்கிறார். ஆனாலும் அல்லாஹ் அந்த பிழையை வெளியே கொண்டு வரல. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏண்டா இந்த உலகம் பிழைகளை பேசுகின்ற உலகம் அல்ல, பிழைகள் மறைக்கப்பட வேண்டிய உலகம், பாவங்கள் மறைக்கப்பட வேண்டிய உலகம். அல்லாஹ் முதல் கட்டமாக எங்கட பிழைகளை மூடி இருக்கிறான், மறைத்திருக்கிறான். அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், மனிதர்களாகிய நாங்களும் இந்த உலகத்திலே பிழைகளை மூட வேண்டும், பாவங்களை மூட வேண்டும், பாவங்களை பேசக்கூடாது. இதுல 2 பகுதி இருக்குது. முதலாவது, ஏண்ட பாவத்தை நான் மூடணும், ஏண்ட பிழைய நான் பேசக்கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இரவுல பாவம் செய்றோம், காலையில ஷேர் பண்றோம். வெளிநாட்டுல பிழை செய்றோம், வெளியூர்கள்ல போய் பாவத்தில் ஈடுபடுறோம். அத படமாக பிடித்த நண்பர்களோட
கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்தான். வந்து சொன்னாரே மஸ்ஜிதுல, யா ரசூலல்லாஹ், நான் பிழை செஞ்சிட்டேன், என்னால ஒரு பாவம் நடந்துட்டு, யா ரசூலல்லாஹ் எனக்கு தண்டனையை தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபக்கமா திரும்பினார். அவர் அடுத்த பக்கமா வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபக்கமா திரும்பினார். இந்த மனிதர் மறுபக்கமா வந்தார். தொழுகையுடைய நேரம் வந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர தொழுகைக்கு போனாங்க. எதிர்பார்த்தாங்க தொழுது முடிஞ்சாவது இவர் திரும்பி போயிடணும். தொழுது முடிஞ்சு அவர் திரும்பவும் வந்தார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மனிதரை கூப்பிட்டு சொன்னாங்க, சகோதரரே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த செயலை பார்த்தாவது உங்களுக்கு புத்தி வருகிறது இல்லையா? அல்லாஹ் மறைச்சதை ஏன் நீங்க வெளிப்படுத்துறீங்க? நீங்க பாவம் செஞ்சது உங்களுக்கு ரப்புக்கு மட்டும் தான் தெரியும். அதுக்குரிய தௌபாவை இன்னும் ஒரு ஆள்கிட்ட போய் சொல்லி அடையணும்ன்ற தேவையில்லை. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா மாஷரன் நிசா, பெண்களே, உங்களால ஒரு பிழை நடந்தா தயவு செஞ்சு அந்த பிழையை முதாக்கரா செய்ய வானம், அந்த பிழையை இன்னும் ஒரு ஆள்கிட்ட சொல்லிட வானம். சில நேரம் சொல்லலண்டா மனசுக்குள்ள ஒரு மாதிரியா இருக்கும், பாரமா இருக்கும். யார்கிட்டையாவது சொன்னா கொஞ்சம் ஆறுதல் போல இருக்கும். சொன்னாங்க ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, சொல்லத்தான் வேணுமா? ரப்பிடத்தில் சொல்லுங்க. அடியார்களோட பேசின வானம். ஏனென்றா இன்னல்லாஹ தஆலா யுகையிரு வலா யுஐயிர், இன்னல் இபாத யுஐயிரூன வலா யுகையிரூன். நீங்க அல்லாஹ்ட்ட சொன்னீங்கடா, நீங்க எந்த பாவத்தை சொல்றீங்களோ அந்த பாவத்தை அல்லாஹ் நன்மையாக மாற்றுவான். அல்லாஹ் உங்களுக்கு குறை சொல்ல மாட்டான். தேவையா? இந்த வயசுல இப்படி ஒரு வேலை தேவைதானா? ரப்பு குத்தி காட்ட மாட்டான். இதையே நண்பர்களோட ஷேர் பண்ணினா, தெரிந்தவர்களிடத்தில் சொன்னா, நம்பிக்கையானவர்களிடத்துல இத பேசினா, அவங்களால இந்த பாவத்தை மாத்தேனா. ஆனா ஏதாவது ஒரு கட்டத்துல சொல்லி காட்டுவார்கள், குத்தி காட்டுவார்கள். தயவு செஞ்சு உங்களோட பிள்ளைகளை இன்னும் ஒருவரோட ஷேர் பண்ணினவான. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இன்னைக்கு பெருமைக்காக பிள்ளைகளை அடுத்தவர்களோட பேசுறோம். சில வாப்பாவை பத்தி புள்ளகளுக்கு தெரியா. வாப்பா புள்ளகள்கிட்ட சொல்றாரு, இன்னைக்கு நாங்க இப்படி இருந்ததுக்கு ஒரு காலத்துல நாங்க பெரிய தாதாக்களா இருந்திருக்கிறோம், பயங்கரமான வேலை பார்த்திருக்கிறோம். உஸ்தாது மாணவர்கள்ட்ட சொல்றாரு, அப்பா பேர புள்ளகள்கிட்ட சொல்றாரு. அவங்களுக்கு தெரியா இவர் என்ன செஞ்சாரு. தெரியாத பிள்ளைகளை எல்லாம் அடுத்தவர்களோட பகிர்ந்து கொள்றோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்றே. எங்கட பிள்ளைகளை நாம இன்னும் ஒருவரோட பகிர்ந்து கொள்ள கூடாது. ஷைத்தானுடைய ஊசலாட்டம். என்னால ஏதாவது ஒரு பிழை நடந்துட்டா அது என்னோட முடியணும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இன்னைக்கு தனிமையில பாவம் செய்றவங்க பாவங்களை வீடியோவாக, போட்டோவாக அதை எடுத்து நண்பர்களோடு ஷேர் பண்றார். இது பயங்கரமான பாவம். பாவம் செய்வதை விடவும் பயங்கரம் பாவங்களை பரப்புவதே. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, முதல் கட்டம், ஏண்ட பாவம் என்ன தாண்டி இன்னொரு ஆளுக்கு போகக்கூடாது. ஏண்ட பிழையை நான் யார்கிட்டையும் சொல்ல தேவையில்லை. மனசுக்குள்ள உறுத்தி கொண்டே இருக்கிறதா, முசல்லாவை போட்டு ரப்போட பேசுவோம். வாப்பட்ட சொல்ல தேவையில்லை, ஆசிரியர்கள் சொல்ல
மனைவிட்ட சொல்ல தேவையில்ல, ஏண்ட நானட்ட தப்பிட்ட தேவையில்ல, ஏண்ட பிழைய ரப்பிடத்துல சொல்லுவோம், மாற்றம் வரும் அந்த பிழையில. இரண்டாவது, அடுத்தவர்களின் பிழைய பேசுறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட பிழையே நாங்க பேசக்கூடாத உண்டு அப்படின்னு இருந்தா அடுத்தவர்கள் பிழைய நாங்க எப்படி பேசுற? இன்னைக்கு பெரிய ஒரு கூட்டம் பாவம் செய்யறல்ல, விபச்சாரம் செய்யறல்ல, இன்னொரு மகரம் இல்லாத பெண்களோட கலக்கிறது இல்ல, ஹராமான மோசமான சூதாட்டங்கள்ல ஈடுபடுறல்ல, ஹராமான வியாபாரம் செய்யறல்ல. ஆனா இதையெல்லாம் செய்யற ஒரு கூட்டத்தை பத்தி உட்கார்ந்து பேசுற சமூகமாக மாறிட்டோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷைத்தான் ஒரு ஆளை பிழை செய்ய வச்சு 10 பேரை அந்த பிழையை பத்தி பேச வைக்கிறார். நாங்க நினைக்கிறோம் அது நலவேண்டு, நாங்க நினைக்கிறோம் உள்ளத்தில் உள்ள கவலையில தானே பேசுறேன் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட உள்ளத்துல கவலை உள்ளவங்க எங்க இருக்கிறோமா? அவங்களை விட பெரிய ஃபிக்ரங்கள் வீகிறா. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரோட பிழையையும் தேடி போகல, அவரை தேடி வந்து சொன்ன பிழைகளை கூட புறக்கணித்தார். யா ரசூலல்லாஹ், விபச்சாரம் செஞ்சிட்டு வந்திருக்கிறேன், நல்ல கேஸ் உண்டு அப்படின்னு 3 பேரை சேர்த்துக் கொள்ளல, நீங்க அப்படி செஞ்சிருக்க மாட்டீங்க. இல்ல யா ரசூலல்லாஹ், செஞ்சிட்டு தான் வந்திருக்கிறேன். இல்ல நீங்க கட்டி அணைச்சிருப்பீங்க அல்லது முத்தம் கொடுத்திருப்பீங்க, உங்களால அவ்வளவு பெரிய பாவம் நடந்திருக்காது. இன்னைக்கு நாங்க ஒரு தொங்கல் கிடைச்சா அதை குடிச்சு முழு சம்பவத்தையும் விலகிக் கொள்ள பார்க்கிறோம். இதுல சைடு இல்ல. நாங்க நினைக்கிறோம் நாங்க பெரிய சேவை செய்யறோம் என்று. அதிகாரம் உள்ளவர்கள் அல்லது நாங்க ஊர்ல ஒரு அதிகாரத்தில் இருக்கிறோம், சில பிள்ளைகளை தட்டி கேட்க வேண்டியவர்கள், இந்த பிள்ளையை விடி விட்டா ஊரில் உள்ள எல்லாரும் இதுக்கு பழக்கப்பட்டுருவாங்க. இல்லண்டா நான் ஒரு பிள்ளையை கண்டிருக்கிறேன் பக்கத்து வீட்டுல, ஏண்ட புள்ள அப்படியான பாவத்துல மாட்டிக்கொள்ள கூடாது, இவரை விடி விட்டா நாளைக்கு ஏண்ட வீட்டுக்குள்ளால அதே பாவம் வந்துடும் அப்படின்னு இருந்தா அந்த பாவங்களை பேசலாம், பேச வேண்டிய இடத்துல பேசணும். ஏண்ட வீட்டுக்குள்ள நானும் மனைவியும் பெட்ரூம்ல உட்கார்ந்து கொண்டே அவரிடம் அவன் இப்படி ஒரு பாவனையாமே, அவரை போலீசால தூக்கிட்டு போயிட்டாமே, இன்னைக்கு பள்ளியில இப்படி ஒரு ஆள் இப்படி விஷயத்துக்கு மாட்டிக்கொண்டாரு இப்படின்னு நான் வீட்டுல என்ன மனைவியோட பேசுறதால என்ன 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 சாதிக்க போறேன்? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகாரம் உள்ளவர்கள்ட்ட சில பிழைகளை போய் பேசுகிறோம். அதிகாரம் உள்ளவர்கள் அவர்களுக்கு இடையில இந்த பிழைகளை இல்லாமலாக்க என்ன செய்யலாம்? அளவோடு பேசுறதுல பிழை இல்ல, அவர்களும் அளவு தாண்டிடுவாங்கண்டா ரப்பிடத்துல குற்றம் பிடிக்கப்படுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு பெண்மணி வந்து பாவம் செய்ததாக சொன்னார்கள். பல தடவை அந்த பெண்ணை திருப்பி அனுப்பி ஒரு கட்டம் வருகிறது, அந்த பெண்ணை தண்டிக்க வேண்டும், தண்டிச்சார்கள். அவங்க சொன்னதை தாண்டி எதையும் கேட்கல. நீங்க விபச்சாரம் செய்ததாக சொல்லுகிறீர்கள், உங்களோட விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஆம்பளை யார்? அவரை பிடிக்க நினைக்கல. உங்களுக்கு இடையில எத்தனை தடவை இது நடந்துச்சு? துருவி ஆராயல்ல, வந்ததை வச்சு தண்டனை கொடுத்து விட்டுட்டான். ஏண்டா இந்த உம்மத்துக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்க. பிழைகள் தோண்டி தோண்டி வெளியே எடுக்க வேண்டிய ஒன்று அல்ல,
கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, மாஇஸ் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பாவம் நடந்ததாக சொன்னாங்க. அவருக்குரிய தண்டனை நிறைவேற்றப்பட்டுச்சு. அதுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை தேடி போனார். அவர் யாருன்னா, அவர்தான் இந்த மாஇஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவங்களோட பிழைய முதலாவது அவருக்கு தான் தெரிஞ்சிச்சு. அவர்தான் சொல்லி அனுப்பினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் உங்களோட பிழைய சொல்லி தௌபாவை அடைஞ்சு கொள்ளும். அவரை சந்திச்சு சொன்னாங்க, நல்ல ஒரு கேஸ் என்று அனுப்பி வச்சீங்க அப்படின்னு அவரை தோள தட்டல்ல, அவரை பாராட்டல்ல. அவரிடத்துல போய் சொன்னது என்னண்டா, ஹல்லா சதர்தஹு பிதௌபி, உங்களோட இந்த கேஸ முடிச்சு கேளுமே, ஏன் நீங்க என்பரையில அனுப்பி வச்சீங்க, நீங்க மூடி மறைச்சிருக்கலாமே. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, பிழைகளை எங்கட பார்வைக்கு கொண்டு வரணும். நாங்க இந்த ஊர்ல நடக்கிற பிழைகளை தெரியணும். சிலவங்களுக்கு அது ஒரு பெருமை. இந்த ஊர்ல எல்லா கேஸும் என்றதான் வருகிறது, எல்லா விஷயத்தையும் என்றதான் வந்து சொல்றாங்க. அடுத்தவருடைய பிழை எனக்கு விளங்குதுண்டா அது கயிறு இல்ல. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அதனால அடுத்தவர்களின் பிழைகளை எந்த காரணமும் இல்லாமல் பேசும் சமூகமாக மாறக்கூடாது. அப்படி இல்லைன்னா அவங்களை கேவலப்படுத்துற நோக்கத்துல, சீரழிக்கிற நோக்கத்துல பேசுற சமூகமாக இருக்கக்கூடாது. காரணத்தோட அதிகாரம் உள்ளவர்கள் பேசுறாங்கன்னா அவங்க இதுல விதிவிலக்கானவங்க, அளவா பேசுவாங்கண்டா. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள இட்டு கட்டின சம்பவம் குர்ஆன்ல இருக்குது. சூரா நூர்ல மிக விரிவாக அந்த சம்பவம் வந்திருக்கிறது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இப்படி ஒரு பாவத்தில் ஈடுபட்டுட்டாங்களாம் அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய காதுக்கா வருகிறது. அப்படியாமே அவங்க அப்படி செஞ்சிட்டாங்களாமே, எல்லாரும் கதைக்க ஆரம்பிச்சாங்க. குர்ஆன் அழகான ஒழுக்கம் சொல்லி தருகிறது. இன்னும் ஒருவருடைய பாவம் உங்களுடைய காது வரைக்கும் வந்தால் நீங்க என்ன சொல்லணும்? லவ்லா இத் சமிஅதுமூஹு குல்தும் மா யகூனு லனா அன் நதகல்லம பிஹாதா. உங்களுடைய காதுக்கு இந்த செய்தி வந்த நேரம் நீங்க இப்படி சொல்லி இருக்கலாமே. எப்படி? மா யகூனு லனா அன் நதகல்லம பிஹாதா. இத பத்தி பேசுறதுக்கு எனக்கு என்ன தேவை இருக்குது? இப்படி நீங்க சொன்னா அது எவ்வளவு கைதான வார்த்தை. இந்த சமூகத்தில் எல்லாரும் இப்படி வார்த்தை சொல்றவங்களாக மாறிடுவாங்கடா, இந்த பூமிக்கு மேல எவ்வளவு பிரச்சனை இல்லாம போயிடும். அடுத்தவங்களோட பிரச்சனை காதுக்கு வார நேரம் போன் எடுத்து பார்க்கிறோம். இன்னார் இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கொண்டாரா, இன்னார் இப்படி ஒரு ஊழல்ல மாட்டிக்கொண்டாரா, இன்னார் இப்படி ஒரு பெண்ணோட போயிட்டாரா. நாங்க முதலாவது யோசிக்கிற என்னண்டா, இது உண்மையா பொய்யா? எங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தா அவங்களோட தொடர்பு கொண்டு இப்படி ஒரு விஷயம் வந்திருக்குது, உண்மையா? அவர் உண்மைன்னு சொல்லிட்டாருன்னா எங்களுக்கு தெரிஞ்ச இன்னும் பல குரூப்ல நாங்க அதை ஷேர் பண்றோம். பாவங்களை பரப்புகின்ற மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக வாழ்றோம். எனக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு பிழைய அதை பத்தி தெரியாத 100 பேர் உள்ள ஒரு குரூப்ல நான் ஷேர் பண்ணிட்டேன்னா இந்த பாவத்துக்கு நான் எப்படி தௌபா செய்றேன்? விபச்சாரம் செய்தவன் முஸல்லால ரப்பிடத்துல தௌபா செஞ்சா மன்னிச்சிடுவார். அந்த விபச்சாரத்தை இன்னும் 50 பேரோட கலைச்சவரே அவர் ரப்பிட்ட மன்னிச்சிருந்தா அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். அவருடைய தௌபா கடினமான தௌபா. அவர் ரப்பிட்ட போக முன்னால
இந்த விபச்சாரம் செஞ்சவர்கிட்ட வரணும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்தவங்களோட பிழைய பேசுற இந்த பயங்கரமான பாவம் எங்கட வாழ்க்கையிலிருந்து இல்லாம போகும். அடுத்தவங்களோட நல்லதை பார்க்கணும். என் வாழ்க்கையில நான் நல்லா இருக்கிறேனா, சுண்ணத்தோடு இருக்கிறேனா, அடுத்தவங்க செய்யறாங்க இல்லையா, செய்யாம விடுறத மட்டும் பார்க்காம ஏதாவது நனவு இருந்தா அதை பார்ப்போம். நான் ஒவ்வொரு பெண்களும் ஹிஜாபோடு இருக்கிறேன், அடுத்த பெண்கள் தலையை கூட மூடாம இருக்கிறாங்க, அவங்கள பார்த்தா முஸ்லிமாண்டே சந்தேகமா இருக்குது அப்படின்னு பேசுறத விட்டுட்டு அவங்களோட வாழ்க்கையில ஏதாவது நலவு இருந்தா பேசணும். இல்ல எனக்கு தாங்க எல்லாம் இருக்குது, அவங்க அந்த பிள்ளைய பார்த்து கொண்டு இக்கலாம், உரியவர்கிட்ட நேர போய் அந்த பிள்ளைய அவர்கிட்ட சுட்டி காட்டணும். இல்லன்னா முசல்லாவை போட்டு ரப்பிட்ட சொல்லணும். இதை விட்டுட்டு இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன், இந்த இன்னாருடைய மகள் வந்தீங்க, உடுத்தி இந்த உடுப்பை பார்த்தா முஸ்லிமாண்டே சந்தேகமாயி. இப்படி பேசுற உரிமையை அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கல. அவங்க உடுத்ததனால அவர்களுக்கு பாவமா, பேசியதனால அதை விட பெரிய பாவியா மாறும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பாவங்கள் வந்தா பாவங்களை தட்டி கழிச்சு நல்லவைகளை புறக்கினாங்க. ஒவ்வொரு சஹாபியிடத்தில் இருந்த நல்லதையும் உம்மத்துக்கு எடுத்து சொன்னாங்க. ஏண்ட உம்மத்தில இவர்தான் மிகப்பெரிய உண்மையாளர், ஏண்ட உம்மத்தில இவர் மிகப்பெரிய நம்பிக்கையாளர், ஏண்ட உம்மத்தில இவர் மிகப்பெரிய வீரர். உம்மத்துக்கு ஒவ்வொரு மனிதன் இருந்த நலவுகளையும் எடுத்து சொன்னாங்க. அவங்கள்ட்ட இருந்த பிழைகளை, பலகீனங்களை யாருக்கும் வெளிப்படுத்தல. ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு அடிக்கடி வந்து போவார், கவிதைகள் படிப்பார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிப்பு காட்டுவார். ஒரு நாள் இவர் குற்றவாளியாக வாரார், போதையோட வாரார், மதுவருந்தி இருக்கிறார், அவருக்குரிய தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. சில நாட்களுக்கு பின்னால மறுவா அதே குற்றத்தோட வாரார், திரும்பவும் 2-3 தடவை வந்தோன்ன சபையில் இருந்த சில சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹும்மல் அன்ஹு, நாசமா போக, ஒருக்கா தண்டிச்சா திருந்தனமே, எத்தனை தடவை தண்டனை கொடுத்தும் மாறாமல் இருக்கிறார் அப்படின்னு சொன்னதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னாங்க, லா தலனுஹு, அவரை சாபமிட வேண்டாம், அவருக்கு பதுவா செய்ய வேண்டாம். ஏனென்றால் நான் அறிந்த வகையில் இன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலா, அவர் அல்லாஹ் வ ரசூல நேசிக்கிற மனிதர். ஒரு மனிதன் இருக்கிற நல்லத சமூகத்துக்கு எடுத்து காட்டினான். நாங்க 10 வருஷமா சமூகத்துக்கு நல்லது செஞ்சவர் ஏதாவது ஒரு இடத்துல சரிட்டார் என்றா அத எல்லா மீடியாவும் பேச தயார், நலவுகளை பேச தயார் இல்ல, நலவுகளை உம்மத்துக்கு எடுத்து காட்ட தயார் இல்ல. ஆனா ஒரு பிழை நடந்தா, எங்கேயாவது ஒரு தவறான வார்த்தை சொல்லிட்டாரா, அதை கட் பண்ணி, அதை எடிட் பண்ணி, அதை உம்மத்துக்கு போட்டு காட்ட தயார். எவ்வளவு கீழ்த்தரமான சமூகமாக மாறி இருக்கிறோம். குர்ஆன் தொழுகையாளிகளுக்குரிய ஒரு அடையாளம் சொல்லி இருக்கிறது, சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரி ஸுஜூத். சுஜூத் செய்யக்கூடியவர்களுடைய நெற்றியில அல்லாஹ் ஒரு அடையாளத்தை வைப்பான். அடையாளம் இல்லாதவங்க, சுஜூத் செய்யாதவங்க அர்த்தம் இல்ல. சுஜூத் அதிகமா செய்றவங்களுக்கு அல்லாஹ் அப்படி ஒரு அடையாளத்தை கொடுத்திருப்பார். யாராவது ஒரு ஆளுடைய நெத்தியில அந்த அடையாளம் இருந்தா இது இவருடைய தொழுகைக்குரிய அடையாளம். எவ்வளவு சந்தோஷமா கபூல் செய்யணும், இது உம்மத்துக்கு எவ்வளவு சந்தோஷமா எடுத்து காட்டலாம். ஆனா வெளிப்படையா விளங்குற இந்த நலவை
சமூகம் கீழே போட்டு மிதிக்கத்தான் தயார். நாங்க என்ன சொல்ற, நெத்தி கருக்க தொழுது வேலைல்ல, உங்களுடைய வியாபாரத்தை பாரு, ஹராம். நெத்தி கருக்க தொழுது வேலைல்ல, உங்களோட மனைவியோட முறையா வாழ பழகுங்க. கண்ணியமான சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம், அவருடைய வியாபாரத்தில் பிரச்சனை இருக்கலாம், ஆனா அந்த பிரச்சனையை பேசுறவங்களாக நாங்க இருக்க கூடாது. அவருடைய வாழ்க்கையில ஒரு நலவு தான் இருக்குதா, அவர் நெத்தி கருக்க தொழுது இருக்கிறாரா, அதை நாங்க பேசுவோம். ஏன் நாங்க அதை மறைச்சிட்டு, அதை நாங்க கேவலமா பேசிட்டு அடுத்ததை முன்னால் எடுத்து காட்டுறோம் சமூகத்துக்கு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால நாங்க அடுத்தவங்களோட பிழைகளை பேசுறவங்களாகவோ அதை முதாக்கரா செய்யறவங்களாகவோ மாறக்கூடாது. அடுத்தவங்களோட நல்லவைகளை நலவுகளை பேசுறவங்களாக மாறணும். யாராவது ஒரு மனிதன் நலவு எங்களுக்கு தெரிய வருகிறதா, அந்த நலவை நாங்க சமூகத்துக்கு பரப்போம், அந்த சமூகத்துக்கு நாங்க அந்த நல்லதை எடுத்து சொல்லுவோம். யாராவது ஒருத்தர் பிழை செஞ்சிட்டாரா, அவரை பத்தி பின்னால உட்கார்ந்து அவர் அப்படியாமே, இவர் இப்படியாமே, இவர் இப்படி செஞ்சிட்டாரு, எங்களுக்கு அப்படி ஒரு மெசேஜ் வருகிறதா, எங்களோட அது முடியணும். எங்களுக்கு அனுப்பினவர்கிட்ட நாம சொல்லணும், இப்படியான செய்திகளை பரப்ப வாழம், இப்படியான செய்திகளை பரப்புறதுனால நலவு உண்டாகாது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த உலகத்துல பாவங்களை பேசுவதனால் ஒரு நாளும் பாவம் இல்லாமல் போகாது. என்னைக்கு நாம நடக்கிற பிழைகளை, குற்றங்களை அநியாயமா காரணம் இல்லாம யாரெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோமோ அவங்க அதை பேசாம விடுவோம் என்றிருந்தால் அந்த பிழைகள் தானாக இந்த உம்மத்திலிருந்து அழிஞ்சு போகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு மனிதன் கனவு காண்கிறான், அந்த கனவு நல்ல கனவாக இருந்தா அதை மக்களோட ஷேர் பண்ணி கொள்ளுங்க. நீங்க காண்ற கனவு கெட்ட கனவா இருந்தா அதை யார்கிட்டையும் சொல்லிடவான, அதை நீங்க மறைச்சிருங்க, அதை நீங்க மறந்துடுங்க, யாரோடையும் ஷேர் பண்ணவான. ஒரு மனிதன் வாழ்க்கையில நடக்கிற கெட்ட கனவு கூட அடுத்தவர்களோட பகிர்ந்து கொள்வதற்கு தகுதி இல்லாதது, பகிர்ந்து கொள்ள கூடாத விடயம் என்றிருந்தா ஒரு மனிதன் வாழ்க்கையில நிஜமா நடக்கிற பிழைகளை எப்படி நாம அடுத்தவர்களோட ஷேர் பண்ணலாம்? எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா எங்கட பிழைகளை மூடி வச்சிருக்கிறார், மறைச்சு வச்சிருக்கிறார். எனவே நாங்க எங்கட பிழைகளை மூடுறதோட அடுத்தவர்களின் பிழைகளையும் மூட பழகுவோம். அடுத்தவர்களின் பிழைகளை பின்னால நின்று காரணம் இல்லாம எந்த நோக்கமும் இல்லாம பேசி அவங்களை கேவலப்படுத்தி அவங்களை சீரழிக்கிற கீழ்த்தரமானவர்களாக மாறிடாம அடுத்தவர்களின் நலவுகளை சமூகத்துக்கு எடுத்துக்காட்டுற சீதேவிகளாக மாறுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானா, குற்ற குறைகளை மன்னித்தருள்வாயா, ரஹ்மத் செய்தருள்வாயா, மக்ஃபிரத் செய்தருள்வாயா, இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயா. அடுத்தவங்களோட பிழைகளை குறைகளை எங்களுக்கு காட்டிராதே ரப்பே, எங்கட பிழைகளை யாருக்கும் காட்டிராதே ரப்பே. அடுத்தவர்களை பத்தி நல்லெண்ணத்தை எங்கட உள்ளத்துல போடுயா அல்லாஹ், எங்கட பத்திய நல்லெண்ணத்தை அடுத்தவங்களோட உள்ளத்துல போட்டுடுறப்பே. யார பத்திய கெட்டெண்ணத்தையும் தந்துராதே, எங்களை பத்திய கெட்டெண்ணத்தை யாரோட உள்ளத்திலையும் போட்டுறாதே ரப்பே. இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயாக. கலிமாவோட வாழ்ந்து கலிமாவோடு மரணிக்கும் சந்தர்ப்பத்தை தந்தருள்வாயாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.